வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா 6G மாடலு. இது வந்து BS6. இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்திருக்கு. அதே மாதிரி கிக்கர் ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்குது. கீ ஆன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா செல்ஃப் போட்டோம்னா எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அதுபோல் நம்ம கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி கரெக்டாக இருக்குதாங்கிறத செக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன ஏதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேட்ரி செக் பண்ணுறதுக்காக இந்த மேல் டோர் நம்ம கழட்டி இருக்கிறோம். இப்போ பேட்டரியில் எவ்வளோ வோல்ட் இருக்குதுன்றதை பார்ப்போம். பார்த்திங்கன்னா பேட்ரி வோல்ட் வந்து கரெக்டாகவே இருக்குது, 13 வோல்ட்டு. பேட்ரி செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து கரெக்டாகவே இருக்குது. ஆரன் அடித்து பார்த்தா ஆரனும் கரெக்டாக இருக்குது. இண்டிகேட்டரும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம செல்ஃபு போட்டோம்னா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ நம்ம செல்ஃப் சுவிட்சை கழட்டிட்டு அதுக்கு லைன் வருதான்றதை முதல்ல பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நமக்கு செல்ஃப் சுவிட்சு அண்டு கட் ஆஃப் சுவிட்சு, இதோட லைன் வந்து நம்ம செக் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைனு கரெக்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் சுவிட்சு கட் ஆஃப் சுவிட்சு இதிலே வரும். இந்த சுவிட்சு தான் நமக்கு வந்து இப்போ கம்ப்ளைண்ட்டு. நம்ம வந்து இந்த சுவிட்சு புதுசு வாங்கி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா புது சுவிட்சு வாங்கிட்டு வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா இது பழைய சுவிட்சு. அதனால் சுவிட்சு வந்து நம்ம மாட்டிடுச்சு. இப்போ ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா சுவிட்சு தான் கம்ப்ளைண்ட்டு. சுவிட்சு மாற்றினோடனே கரெக்டாகவே ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இங்கே எம்ஐ லைட் வந்து எம்ஐ லைட்டும் வந்து கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி ஸ்டார்டிங் பிரச்சனையும் அந்த செல்ஃபு பிரச்சனையும் நமக்கு சரியாயிடுச்சு. இந்த வண்டியெலாம் பொறுத்தவரை நம்ம எதையுமே அவசரப்பட்டு செய்யக்கூடாது. ஒவ்வொன்றும் லைனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த பொருள் மாற்றுறதோ எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் செய்யணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.